இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுடைய கூகுள் நியூஸ்ல எப்படி மெனு ஆட் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அண்ட் டெஸ்க்டாப்ல உங்களுடைய கூகுள் நியூஸ் நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ப்ரிவியூ வந்து ரைட் சைடு வந்து காட்டும். அண்ட் கூகுள் நியூஸ் அப்ளிகேஷன்ல உங்களுடைய கூகுள் நியூஸ் லிங்க் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஜ் வந்து இந்த மாதிரி தான் விசிபிளாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் லேட்டஸ்ட் டூல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த SEO அப்படின்னு கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக இந்த கேட்டகரிஸ் வைஸாக அந்த போஸ்ட் மட்டும் வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி மெனு வந்து எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அண்ட் இந்த கூகுள் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கர் SEO டூல்ஸ்க்கு வந்து நான் வந்து இந்த பிளாக்கருக்கு நான் வந்து கூகுள் நியூஸ் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லேட்டஸ்ட் டூல்ஸ் அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா SEO. ஸோ இந்த ரெண்டு மெனு வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கர் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து கேட்டகரிஸ் வைஸாக பிரிச்சிருப்பீங்க. அதாவது லேபிள் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா SEO ரிலேட்டடாக நான் வந்து போட்டிருக்கேன் ஒரு டூல்ஸ் இந்த மாதிரிலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கால்குலேட்டர் ரிலேட்டடாக போட்டிருக்கிறதுனால கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்லினஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலர். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேரியஸ் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல் சைட் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நார்மல் போஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு லேபிள் நேம் நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு லேபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெனு செக்ஷனில் வந்து தெரிகிற மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். டிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக்கரில் எப்படி இங்கே டாப்பில் வந்து மெனு கிரியேட் பண்ணுறீங்களோ ஸோ அதே மாதிரி தான் கூகுள் நியூஸில் இது எப்படி நம்ம கொண்டு வரதுன்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் நியூஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் செட்டிங்ஸில் போயிட்டு ஸோ இதில் தான் வந்து நம்ம இந்த மெனு செக்ஷனோட ஃபீடு யூஆர்எல் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் நியூஸ் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நார்மல் சைட் யூஆர்எல் கொடுத்துட்டு feeds/post/default அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பீங்க. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேர்ட்ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்லை பிளாக்கராக இருந்தாலும் சரி இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பீங்க. ஆக்சுவலாக இதோடைய நேம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி எடிட் அப்படின்னு சொல்லி இதில் போனீங்க அப்படின்னா ஸோ இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ரிக்வயர்டு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ இதே செக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம வந்து ஒவ்வொரு மெனுவும் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மெனு வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா SEO டூல்ஸ் இந்த கேட்டகரிக்கு நான் மெனு வந்து கூகுள் நியூஸில் நான் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேட்டருக்கு வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கால்குலேட்டர் அப்படிங்கிற மெனு வந்து கிளிக் பண்ணேன். ஸோ கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து URL வந்து பார்த்துக்குங்க. கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் இந்த URL மட்டும் உங்களுக்கு நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த URL எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே கேபிட்டல் லெட்டரில் வந்து கொடுத்துருப்பீங்க. இல்லை முதல் லெட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்து கொடுத்துருப்பீங்க. சில பேர் வந்து 2 சென்டென்ஸ் வர்ற மாதிரி கூட கொடுத்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லேபிள் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் நீங்கள் மேனுவலாக நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை. புரியுதுங்களா? இந்த மெனுவோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக டைப் பண்ண தேவையில்லை. ஏன்னா சில பேர் கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருப்பாங்க, சில பேர் வந்து 2 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, சில பேர் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்மால் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா அந்த லிங்க் ஒரு டெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் லெட்டருக்கு பதிலாக ஸ்மால் லெட்டர் போட்டிங்கனாலும் கரெக்டாக இது வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேபிள் லிங்க்கை டேரெக்டாக கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் வந்து இருக்காது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் லேபிள் அப்படிங்கிற இந்த செக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டு FEEDS feeds/POSTS போஸ்ட் ஸ்லாஷ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா DEFAULT டிஃபால்ட் அடுத்து ஸ்லாஷ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் அப்படிங்கிற சிம்பிள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ். ஸோ இந்த URL வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க. feed/post/default ஸோ ஸ்லாஷ் போட்டுட்டு ஒரு மைனஸ் சிம்பிள் வந்து போட்டுருங்க. ஸ்லாஷ் போட்டு கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டுருங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் அப்படிங்கிற URL வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயின் சைட்டோட ஃபீடு URLக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் தான் இது நீங்கள் பார்க்குறீங்க. இதில் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெனுவோட நேமையும் இங்கே கொடுக்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெனுவோட RSS ஃபீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த URL கொடுத்துட்டு இப்போ நான் வந்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா XML கோடு வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த URL வந்து மேலே வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க டோட்டலாக. ஸோ நான் வந்து டோட்டலாக வந்து இதை காப்பி பண்ணியாச்சு. இப்போ பப்ளிஷர் சென்டர் வந்து போங்க, அவருடைய கூகுள் நியூஸ் வந்து போங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் செட்டிங்ஸில் தான் நம்ம வந்து இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் செக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஃபீட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள்.
நியூ செக்ஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடு. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நியூ ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து டைட்டில் ரிக்வயர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கால்குலேட்டர் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு கீழே வந்து இந்த RSS ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காப்பி பண்ண URL வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துடணும். அண்ட் இங்கே வந்து பார்த்துங்க நம்ம அங்கே வந்து என்ன URL கொடுத்தோமோ அதுதான் இங்கே வந்து போட்டுக்கோம். நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்க கீழே வந்து வியூ அசஸில் வந்து எனி ஒன் அப்படிங்கிற ஆப்ஷனே வந்து இருக்கட்டும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து ஒரு RSS ஃபீட் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் மறக்காம டாப் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அப்படிங்கிற பட்டன் வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடிஷ்னலாக வந்து இந்த கால்குலேட்டர் அப்படிங்கிற மெனு வந்து நீங்கள் கூகுள் நியூஸில் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் பேக்கில் வாங்க. அகைன் வந்து ஸோ இந்த பேக்கில் வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து பாருங்கள் முன்னாடி வந்து லேட்டஸ்ட்டில் அடுத்து SEO இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக கால்குலேட்டர் அப்படின்னு வந்துருக்கு. ஸோ இந்த கால்குலேட்டரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் வந்து காட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த SEO அப்படிங்கிற கேட்டகரியில் எப்படி உங்களுக்கு வந்து இந்த டூலோட லிங்க்லாம் வந்து தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து என்னென்ன டூல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க, அதாவது என்னென்ன போஸ்ட்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் இந்த எடிட் செக்ஷன் போயிட்டு நீங்கள் அகைன் வந்து இந்த கண்டென்ட் செட்டிங்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸோ இங்கேயுமே கூட உங்களுக்கு வந்து கண்டென்ட் உங்களுக்கு வந்து இப்போ அவைலபிளாக இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து there are no article in this section அப்படின்னு இருக்குது. ஜஸ்ட் இது வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். அண்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் நியூஸில் உங்களுக்கு வந்து ஆர்டிக்கல் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். லேட்டஸ்ட் டூலாக ரெடிட் லிங்க் எல்லாமே காட்டுது அண்ட் SEOவில் காட்டுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர். ஸோ இங்கே வந்து பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே கண்டென்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் நியூஸில் உங்கள் பிளாக்கரில் என்ன கேட்டகரிலாம் நீங்கள் வந்து போட்டிருக்கீங்களோ அதோடைய ஃபீடு URL எடுத்து நீங்கள் இந்த கூகுள் நியூஸ்லையும் இந்த மாதிரி வந்து மெனு கேட்டகரி வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching.